வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. வெளியே கிளம்பின கதிரை நிறுத்தி என்ன பண்ண போறேன்னு பாண்டியன் கேட்க, கதிர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ராஜு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நாளைக்கு காலையில் இவனை என் கூட பேங்க்குக்கு வர சொல்லு அப்படின்ட்டு பாண்டியன் அங்கேருந்து போயிட. ஏன் ராஜு நீ சும்மாவே இருக்க மாட்டியான்ற ஒரு பார்வை பார்த்துட்டு கதிர் வெளியே வந்து பைக் எடுக்க போறாரு. ராஜு வேகமாக வெளியில் ஓடி வந்து என்ன என் மேல கோவமா இருக்கியான்னு கேக்குறாங்க. கதிர் ஒன்னும் சொல்லாம அப்படியே இருக்க, இதுக்கெல்லாம் எதுக்கு கோவிச்சுக்கிற அப்படின்னு ராஜு கேட்க, அவர்கிட்ட எதுவும் சொல்லணும்னா எனக்கு சொல்ல தெரியாதா? நீ என்ன எங்க 2 பேருக்கும் நடுப்புற தூது விடுறேன்னு கேக்குறாரு கதிர். நானா போய் மாமா கிட்ட எதுவும் சொல்லல, அவரா கேட்டாரா அதனால நான் சொன்னேன் அப்படின்னு ராஜு சொல்ல, அது கூட எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கதிர் கேட்க, ஆமா நீ லோனுக்கு அலைஞ்சிக்கிட்டு தானே இருக்க, இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை, ஆரம்பிச்ச இடத்துலயே தானே நிக்கிற அப்படின்னு ராஜு கேட்க, அதுக்காக எப்பவும் அங்கேயே நிக்க மாட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல, தெரியும் ஆனா மாமாவே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும்போது அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறாங்க ராஜி. அவரை பத்தி உனக்கு தெரியாதுன்னு கதிர் சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பிக்க, இங்க பாரு தேவையில்லாத வேலை பண்ற நீங்கிறாரு கதிர். நீ தான் தேவையில்லாம அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. மாமா ஒன்னும் அவர் கையில இருந்து உனக்கு பணம் எடுத்து கொடுக்க போறது இல்ல, லோனுக்கு கையெழுத்து தான் போட போறாரு. லோன் வாங்கி டிராவல்ஸ் ஆரம்பிச்சதும் நீ தானே அந்த பணத்தை கட்ட போற, அதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேக்குறாங்க ராஜி. ஏய் உனக்கு புரியல விடுங்கிறாரு சலிப்பா கதிர். மாமாவோட கையெழுத்துனால உன்னோட தலையெழுத்தே மாறப்போகுதுன்னா மாறட்டுமே அப்படின்னு ராஜு கேட்க, வசனம்லாம் நல்லா தான் பேசுற அப்படின்னு கதிர் சொல்ல, வீம்புக்குன்னு நிக்காம நாளைக்கு மாமாவோட பேங்க்குக்கு போ, லோனை வாங்கு, டிராவல்ஸ் ஆரம்பி, சந்தோஷமா இரு அப்படின்னு ராஜு சொல்ல, ஓ சரிங்க மேடம் நீங்க சொல்லிட்டீங்கல்ல அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு கதிர் ரொம்பவே பணிவா கிண்டல் பண்ண, நக்கலா பேசாத, நான் மட்டும் நீ சொல்றத செய்யறேன்ல அப்படின்னு ராஜு சொல்ல, என்ன செஞ்சேன்னு கேக்குறாரு கதிர். போலீஸ் வேலைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நீ ஏன் எனக்கு இதெல்லாம் பண்றேன்னு கேட்டேனா? இல்ல தேவைன்னு வரும்போது ஹெல்ப் எடுத்துக்க தானே செய்யறேன் அப்படின்னு ராஜு கேட்க, இங்க பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றது வேற, நீ எனக்கு ஹெல்ப் பண்றது வேற அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி ராஜு பாக்குறாங்க. இது இல்லாம எங்க அப்பா எனக்கு ஹெல்ப் பண்றது வேற, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, போக போக புரியுங்கிறாரு கதிர். என்ன சொல்றான் இவன்ற மாதிரி ராஜி பார்த்துட்டு இருக்க, வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு கதிர். நைட் ஆகுது, எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்க. அரசி இன்னமும் அப்படியே யோசனையாவே உட்கார்ந்துருக்க. ஏன்பா அரசி நல்லா சாப்பிட்றல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்ல, ஏன்பா ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் பிரியாணி பண்ண சொல்லவான்னு கேட்குறாரு பாண்டியன். அட ஆச்சரியமே அப்படின்னு பழனி பார்த்துட்டு இருக்க, அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஒரே டைலாக்கை கையில் வச்சிருக்காங்க அரசி. எதுவாக இருந்தாலும் உங்கள் இஷ்டம் பாங்கிறாங்க. நம்மளே மாதிரியே பாண்டியனுக்கும் சலிப்பாக இருக்காட்றக்கு. நீ சொல்லுப்பாங்கிறாரு. எனக்கு நீ எதுவும் தனியா வேண்டாம்ப்பா, எப்பவும் போலவே எல்லாம் பண்ணட்டும் அப்படின்னு அரசி சொல்ல, இப்படி சொன்னா எப்படி, ஞாயிற்றுக்கிழமை உறுதியா பிரியாணி தான் அப்படின்னு பாண்டியன் சொல்லி சிரிக்க, அரசி வீட்டுக்கு வந்தாலும் வந்ததுல இருந்து தினமும் கறிசோறு தான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் திரும்பி முறைக்கிறாரு, ஏமாமா காதை கழட்டி இங்கே போட்டுட்டு தான் நீ அங்கே உட்காந்துருக்கியா அப்படின்னு சரவணன் கேட்க, அது வேற ஒன்றும் இல்லடா மாப்ள, கரிசோரனு எங்கேருந்து பேசினாலும் என் காதில் தெளிவாக விழுந்துருது அப்படின்னு பழனி சொல்ல, அப்படின்னு சரவணன் சிரிக்க, விழுகும் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்க செந்திலும் கிண்டல் பண்ணுறாரு. அப்போ மயில் அங்கே வந்து, காய்ச்சின பால் ரெடியாக இருக்கு, உங்களுக்கு யாருக்காவது காஃபி வேணுமா அப்படின்னு கேட்க, பழனி கதிர் செந்தில் 3 பேர் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. வேண்டாங்கிறாங்க. உன் புருஷனுக்கு வேணுமான்னு கேட்டு கொடு அப்படின்னு பழனி சொல்ல, மயில் சோஃபால உட்கார்ந்துருக்க சரவணன் கிட்ட வர்றாங்க. அரசி நல்லா சாப்பிடணும்ப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, மாமா உங்களுக்கு டீ காஃபி ஏதாச்சும் வேணுமான்னு வந்து மயில் கேட்குறாங்க. இல்லப்பா எனக்கு ஒன்றும் வேண்டான்னு பாண்டியன் சொல்ல, சரி அப்போ நான் மீதி இருக்க பாலை ஊற்றிடுறேன் அப்படின்னு மயில் திரும்ப, ஏன்பா மயில் ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்ல, மயில் 2 போனவங்க திரும்பி வந்து என்னங்க மாமான்னு கேட்குறாங்க. ஏன்பா நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்கிறேன், என் பேச்சை நீ கேட்ட பாடு இல்லையேங்கிறாரு பாண்டியன். ஐயோ மாமா நீங்க சொல்லி நான் என்ன மாமா கேட்காம இருந்தேன் அப்படின்னு அதே வைப்ரேஷன் மோட்ல மயில் கேட்க, எப்போ பார்த்தாலும் சமையல் கட்டை விட்டு நகரவே மாட்டேங்கிறியேப்பா, வேலை செஞ்சுட்டே இருந்தா என்னப்பா, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுன்னு தடுமாறிட்டு இருக்காங்க மயில்.
எலை சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அது வரல மயில முறைச்சிக்கிட்டு இருந்த சரவணன் அப்பான்னு பணிவா கேட்குறாரு. அந்த புள்ளைய ரெஸ்ட் எடுக்க சொல்லவே மாட்டியாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு சரவணன் ஜகா வாங்கிடுறாரு. இல்லை மாமா, நான் சின்ன சின்ன வேலை தான் செய்கிறேன், அதோட வேலையே செய்யாமல் இருந்தால் கூட நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. இல்லைப்பா அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்க, ஐயய்யய்யய்யோ, அடுத்த வீட்டில் ஒரு சின்ன கரண்டி கீழே விழுந்தா கூட இவளுங்க காதில் விழுந்துடும். இது நடந்துச்சா அது நடந்துச்சான்னு 1008 கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணிடுறாளுங்க அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டே உட்காடுறாங்க சேர்ல கோமதி. அம்மா இவ்வளோ படப்படப்பா பேசிட்டு இருக்காங்களேன்னு டைனிங் டேபிளில் உட்கார்ந்துருந்த செந்தில், கதிர், பழனி 3 பேர் எழுந்து அங்கே ஓடி வர்றாங்க. கோமதி ஐயய்யோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் ஏண்டி புலம்பாம என்ன நடந்ததுன்னு சொல்லிடுங்கிறாரு பாண்டியன். எல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரிங்கள தான். அப்பா பொழுது விடிஞ்சா போதும் வந்துருவாளுங்க ஆரம்பிச்சுக்கிட்டு அப்படின்னு கோமதி கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. பாண்டியன் விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அப்படி என்னமா சொன்னாங்க அவங்கன்னு செந்தில் கேட்குறாரு. டேய் வாசல்லையே வந்து நிக்கிறாளுங்கடா, அவளுங்க இவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்து நிக்கிறாளுங்கடா அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லாரும் பேசாம முகத்தை திருப்பிக்கிறாங்க. தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்களான்னு கதிர் கேட்க, இதோ பாருடா தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவளுங்க கிட்ட சொல்லி சிரிப்பாளுங்க, வேற என்ன செய்வாளுங்க அப்படின்னு கோமதி பேசிட்டு இருக்க. அரசி முகம் சுண்டி போய் உட்கார்ந்துருக்காங்க. நான் தெரியாம தாண்டா கேட்குறேன், இவளுங்க வீட்டிலலாம் எதுவுமே நடக்காதா? நான் என்ன அவங்க வீட்டு வாசல்லையே போய் படுத்துக்கிட்டு காதை கீழே வச்சு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டா இருக்கேன். அரசி இங்க வந்ததுல இருந்து தினம் ஒருத்தி வந்துருவாளுங்க இங்க கதை கேட்கறதுக்கு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் பேசாம நின்னுட்டு இருக்க. அரசி தலைய குனிஞ்சிக்கிறாங்க. நம்மளால தானே இவ்வளவுன்ற மாதிரி. ஏய் அந்த 3வது வீட்டுல சித்ரா இருக்கால, அதான் எச்ச கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாளே, இன்னைக்கு 2 முத்துன முருங்கைக்காயோட வந்து நிக்கிறா. அவ வீட்டு மரத்துல காய்ச்ச காயாம் இந்தாங்க கான்னு கொடுக்குறா. அது எதுக்குன்னா கொடுத்த கையோட ஆரம்பிச்சுட்டா. இந்தா இவளுக்கு கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா, இல்ல கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு இத விசாரிக்கிறதுக்குன்னே கிளம்பி வந்திருக்கிறா. ச்சே ஐயய்ய அப்படின்னு கோமதி புலம்பிட்டு இருக்க. ஐயோ முடியலடான்னு பாண்டியன் சலிப்பா தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் அமைதியா நின்றுட்டு இருக்க. அத்தைக்கு நாமளாவது சப்போர்ட் பண்ணுவோன்னு. ஆமா ஆமா அத்தை, நான் கூட கொல்ல பக்கத்துல துணி காய போடும்போது பின்னாடி வீட்டு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட அரசியை பத்தி கேட்டாங்க அப்படின்னு மயில சொல்ல, துணைக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷத்துல கோமதி அப்படின்னு கேட்டுட்டு, பாத்தீங்களாங்க மயில கூட விட்டு வைக்கல அப்படின்னு கோமதி சொல்ல, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு பாண்டியன் உட்கார்ந்துருக்காரு. ஒரு 2-3 நாளைக்கு அப்படிதான் பேசுவாங்க, பார்த்துக்கலாங்கிறாரு செந்தில். ஆமா அதுக்கப்புறம் வேற விஷயம் கிடைச்சதுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு பாண்டியன். அரசி ரொம்பவே சங்கடமா உட்கார்ந்துருக்க. ஏன்பா அரசி உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்களான்னு கேட்குறாரு பாண்டியன். இல்லைன்ற மாதிரி அரசி தலையாட்டிட்டு இருக்க. ஏங்க நல்ல கேள்வி கேட்டீங்க இவகிட்ட, இவளை வெளியில விட்டாதானே, இவளை வெளியில விட்டா கண்டிப்பா கேள்வியா கேட்டு கொன்னுடுவாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, இதோ பாருப்பா அரசி, அப்படி யாராவது ஏதாவது உங்ககிட்ட கேட்டா சொல்லு, தப்பு பண்ணவன் ஜெயில இருக்கான், எந்த தப்பும் பண்ணாதன்னா என் அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உம்முன்னு தலையாட்டுறாங்க அரசி. ஏங்க அப்படி சொன்னா விட்டுருவாங்களா அப்படின்னு கோமதி கேட்க, ஏன் விட மாட்டாங்களா? அப்படி யாராவது விடாம உன்னை தொந்தரவு பண்ணி கேள்வி கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லுப்பா, நான் கடையில தானே இருக்கேன், யாராவது தைரியம் இருந்தா அங்க வந்து அப்பா கிட்ட கேட்க சொல்லு. அப்படி அவங்க வர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா என் ஃபோன் நம்பரை கொடுத்து என்கிட்ட கேள்வி கேட்க சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற கோமதி, நம்பரா? எந்த நம்பரை கொடுக்க? கடை நம்பரை கொடுக்கணுமா இல்ல வீட்டு நம்பரை கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க. ஏய் நீ என்ன உண்மையிலேயே லூஸா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறியான்னு ஒரு பார்வை பார்த்துட்டு பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு. அம்மா எப்படிமா அப்பப்போ இப்படி நீ ஆப்சென்ட் ஆயிடுற அப்படின்ற மாதிரி செந்தில் பார்த்துட்டு இருக்கா. அக்கா நீ என்னக்கா நீ வேற, மச்சான் தான் விளையாட்டுக்காக சொல்லிட்டு இருக்காருன்னா நீ என்னடா நான் கடை நம்பரா வீட்டு நம்பரான்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பழனி கேக்கு அப்படின்னு அப்பாவியா பாக்குறாங்க கோமதி. ஏய் நிஜமாவே சொல்றேன்டா, இங்க பாருப்பா, யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என் நம்பரை கொடுத்து என்கிட்ட பேச சொல்லுப்பா, அப்பா நான் பாத்துக்கிறேங்கிறாரு பாண்டியன். கலக்கமா இருந்தாலும் அப்பாவை நம்பிக்கையோட நிமிர்ந்து பாக்குறாங்க அரசி. இங்க பாருப்பா,
ஒரு விஷயத்த நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க. ஊரை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது. என்னப்பா நீ ஊர் உலகத்துக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நாம வாழவே முடியாதுப்பா. அரசி, நீ எந்த தப்பும் செய்யாத புள்ள, நீ ஏன் பயந்துகிட்டு இருக்கிற? ஊர்க்காரங்க யாராவது ஏதாவது பேசினா அப்பா கிட்ட சொல்லுப்பா, அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லுமோ நான் அப்படி பதில் சொல்லிக்கிறேன்னு பாண்டியன் உறுதியா சொல்றாரு. அப்படின்னு கோமதி தலையாட்டிட்டு இருக்க. புரியுதான்னு பாண்டியன் கேட்க சொல்றாங்க அரசி. இவ வேற புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான்ட்டு பாண்டியன் எழுந்திருக்கிறாரு. நானும் சொல்றேங்கிறாங்க கோமதி. சொல்லு சொல்லு அப்படின்னு பாண்டியன் அங்கிருந்து போயிட. இனி யாராவது ஏதாவது கேட்கட்டும் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு கோமதி பொறுமைக்கிட்டு இருக்க. அரசி இன்னும் குற்ற உணர்ச்சியிலேயே உட்கார்ந்துருக்காங்க. அரசி, அப்பா கிட்ட சொல்லணும்னு கூட இல்லை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு கதிரும் சப்போர்ட் பண்ண சரின்னு தலையாடுறாங்க அரசி. ஒரு யோசனை இருக்குடான்னு சீரியஸா ஆரம்பிக்கிற கோமதியை எல்லாரும் பார்க்க, அடுத்தவங்க கதையை பத்தி பேசாத ஊர் ஏதாவது இருந்தா சொல்லுடா, பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போயிடலாம்டா அப்படின்னு கோமதி சீரியஸா சொல்ல, அப்படி ஒரு ஊர் இந்த பூமியிலேயே இல்லைக்கா, வேணும்னா செவ்வாய் கிரகத்தில் வேணா இருந்தாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பழனி சொல்லு. அது எங்க இருக்குதோ அப்படின்னு கோமதி நொடிச்சிட்டு இருக்க. இந்த மீனிங் இல்லாத சம்பாஷணையை பார்த்து சிரிச்சுக்கிறாரு கதிர். மயில் அவங்க பெட்ரூம்ல உட்காந்து டெலிகாஸ்டிங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கூட பக்கத்து வீட்டுக்காரவங்க அரசிய பத்தி அத்தைக்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு மயில சொல்ல, விசாரிக்க தான் செய்வாங்க. ஒண்ணு நடந்ததை சொல்லிட்டு அன்னைக்கே வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்ல தாலியை கெட்டியா புடிச்சுக்கிட்டு அந்த வீட்லயே வாழணும், அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு அதிபுத்திசாலி பாக்கியம் சொல்ல, எனக்கு எதுவுமே புரியலம்மா அப்படின்னு மயிலு சொல்றாங்க. ஏன் மயிலு, உன் மாமனார் கொஞ்சம் கூட கோவப்படலையா அப்படின்னு பெருசா எதிர்பார்த்திருந்த பாக்கியம் கேட்க, இல்ல மாமா ரொம்ப மாறிட்டாக. எந்த அளவுக்குன்னா கதிர் தம்பிக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குற அளவுக்கு மாறிட்டாக அப்படின்னு மயில சொல்ல, அவ்வளவுதான் பாக்கியத்துக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அவனுக்கு எதுக்கடி 20 லட்சம் ரூபா அப்படின்னு அண்டா மாதிரி வாயை திறந்துகிட்டு கேட்க, அது கதிர் தம்பி டிராவல்ஸ் வைக்க போகுதான் அப்படின்னு மயில சொல்ல, ரெண்டாவது மாமனுக்கு கவர்மெண்ட் வேலை, மூணாவது மவனுக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுத்து செட்டில் பண்ண போறாரா. இனிமே அரசிய கட்டுறதுக்கு எவனும் வரமாட்டான். சேர்த்து வச்சிருக்கிற சொத்து கடை அப்படின்னு எல்லாத்தையும் வித்து இருக்கிற பணத்தை இறைச்சாதான் எவனாவது இழிச்சவாயனா சிக்குவான். அவன் தலையில அரசிய கட்டி வச்சுட்டு கடைசி காலத்துல 2வது மகன் கூடயும் 3வது மகன் கூட அப்படின்னு 2 பேர் கூடவும் உங்க மாமனார் மாமியார் இருப்பாங்க. நீயும் மாப்பிள்ளைய தெருவில் நிக்க போறீங்களா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, மயிலுக்கு அப்பதான் அப்படியான்ற மாதிரி தோணுது. 20 லட்சம் டி, 20 லட்சம் ஏண்டி அவரு கொடுக்குறேன்னு சொன்னதோ இந்த கதிர் பையன் ஈன்னு இழிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டானா, என்னமோ பெரிய மானஸ்தே மாதிரி பேசுவானே அப்படின்னு பாக்கியம் கேட்க, கதிர் தம்பி பணம் வேண்டான்னு சொல்லிருச்சு, லோன் போட போகுதான், மாமா ஷூரிட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு மயிலு சொல்ல, விளங்கிருச்சுடி. அந்த ஒன்னுத்துக்கும் உதவாதவனுக்கு எதுக்கு இப்படிலாம் லோன் வாங்கி தரணும்னு உன் புருஷன் கேட்டாரா அப்படின்னு சகுனிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பாக்கியம் கேட்குறாங்க. இல்லையேன்றாங்க மயிலு. அந்த பணத்தை கட்டல, இல்ல தொழில்ல ஏதாவது நஷ்டம் வந்துருச்சு, அப்படி இருந்தா உன் மாமனார் தலைதான் உருளுங்கிறதையாவது சொன்னாரா அப்படின்னு பாக்கியம் கேட்க, இல்லையே அப்படின்னு மயிலு சொல்ல, உன் புருஷன் ஒண்ணுமே பேச மாட்டாரு, அவரு தம்பிங்க தம்பிங்கன்னு யோசிச்சு கடைசியில ஓட்டாண்டியா தான் நிக்க போறாரு பாரு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில் முகத்திலையும் பயம் வருது. மயிலு, புருஷன் சரியில்லைன்னா ஒரு பொம்பளைக்கு எவ்வளவுலாம் கஷ்டம் வருங்கிறதுக்கு உதாரணம் நான் தாண்டின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க. உன்னை கரை சேர்க்க நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் நீ பார்த்தல்ல அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, மயிலு ஆமான்னு தலையாடுறாங்க. அதெல்லாம் நீயும் படணுமா மயிலு, இங்க பாரு புத்தியோட பொழைக்க பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் புருஷன்கிட்ட சொல்லி உன் மாமனார் கிட்ட பேச சொல்லு, புரிஞ்சுச்சா அப்படின்னு உணர்ச்சிகரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவரையிலும் பெரிய வில்லாதி வில்லியா பேசிக்கிட்டு இருந்த மயிலு டக்குன்னு கதவு திறக்கிற சுத்தம் கேட்டு, அம்மா அம்மா அவர் வர்றாரு, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், எல்லாம் போக போகுது, நம்ம மக தெருவில் நிக்க போறான்ற மாதிரி பாக்கியம் கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. மொபைலை வச்சுட்டு மயிலு நேரா உட்கார எதிரில் வந்து உட்கார்ற சரவணன், என்ன நீ என்ன தூங்கலையான்னு கேட்குறாரு. தூங்கணுமாமா அப்படின்னு வார்த்தைங்களை கடிச்சு துப்பிக்கிட்டு தயங்கிட்டு பார்க்குறாங்க மயிலு. இல்லை நீ சரியாவே சாப்பிடவே மாட்டேங்கிறியாமே அம்மா சொன்னாங்கன்னு சொல்றாரு சரவணன். இல்லையே நல்லா தான் சாப்பிட்றேன் அப்படின்னு மயிலு சொல்ல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க என்னென்ன சாப்பிட்டா நல்லதோ அதெல்லாம் போட்டு அம்மா சமைக்கிறாங்களாம்.
ஆனா நீ அதெல்லாம் பேருக்கு தான் சாப்பிடுறியா, ஒழுங்கா சாப்பிடு, அப்பதானே குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்ல, சரிங்க மாமா சாப்பிடுறேன்னு தலையாட்டுறாங்க மயிலு. உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்லன்னு சரவணன் கேட்க, நல்லா இருக்குன்னு தலையாட்டுறாங்க மயிலு. கரெக்ட் டயத்துக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறியான்னு கேட்க, அப்படின்னு மயிலு தலையாட்ட, சரி நேரத்தோட படுத்து தூங்குங்கிறாரு சரவணன். அப்படின்னு தலையாட்டிட்டு மாமா அப்படின்னு கூப்பிட உம்முங்கிறாரு சரவணன். இல்ல இன்னைக்கு வீட்டுல ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு மயில ஆரம்பிக்க, என்னன்னு கொஞ்சம் கடுப்பா கேக்குறாரு சரவணன். கதிர் தம்பி இல்ல, கதிர் தம்பி டிராவல்ஸ் தொடங்க போறாராம் அப்படின்னு மயிலு சொல்ல, ஆமா சொன்னாங்கிறாரு சரவணன். அத பத்தி மாமா இன்னைக்கு விசாரிச்சாக. எம்புட்டு பணம் வேணும்னு கதிர் தம்பி கிட்ட கேட்டாங்களா? 20 லட்சம் ரூபாய் ஆகுமான்னு மயிலு நிறுத்த, டிராவல்ஸ்னா ஆகதான் செய்யுங்கிறாரு சரவணன். ஆனா அம்புட்டு பணம் மாமா கிட்ட இருக்கா? ஆனா கதிர் தம்பி பணம் எல்லாம் வேண்டான்னு சொல்லிருச்சு, லோன் போட போகுதாமே. மாமாவும் சரின்னு சொல்லிட்டாங்க, ஷூரிட்டி கையெழுத்து கூட மாமாவே போட போறாங்களாம் அப்படின்னு அப்பாவியா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க மயிலு. நல்ல விஷயம் தானே அப்படின்னு சரவணன் கேட்க, உடனே வேகமா தலையாட்டிட்டு, நல்ல விஷயம்தான், ஆனா இம்புட்டு பெரிய முடிவை மாமாவும் கதிரும் மட்டும் எடுக்கிறது சரியா அப்படின்னு மயிலு கேட்க, சரி இந்த முடிவை வேற யாரெல்லாம் எடுக்கலான்னு நினைக்கிற? இந்த வார்டு கவுன்சிலர், எம்எல்ஏ இப்படிலாம் யாராவது வந்து எடுக்கணுமா என்ன அப்படின்னு பயங்கர கிண்டலா கேட்கிறாரு சரவணன். இல்ல மாமா அப்படின்னு மயிலு வலிஞ்சிட்டு இருக்க. அப்புறம் அப்படின்னு கடுப்பா கேட்கிறாரு சரவணன். வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் கலந்து பேச வேண்டாமா அப்படின்னு மகா உத்தமி மயிலு கேட்க, அதுக்கெல்லாம் எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சரவணன் முகத்தை சுருக்குன்னு வச்சுக்க, மயிலுக்கு அதுக்கு மேல பேசுறதுக்கு வழி இல்லை. இல்ல லோன் எல்லாம் சரியா வருமா அப்படின்னு ஏதோ மயிலே லோன் வாங்க போற மாதிரி ரியாக்ஷனை கொடுக்க, அதெல்லாம் அவங்க பார்த்து அப்படின்னு கோவமா ஆரம்பிக்கிற சரவணன் டக்குன்னு நிறுத்திக்கிறாரு. வேண்டாம் வேண்டாம், இவ்வளோ ஹார்ஷா பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு செகண்ட் தன்னை நிதானிச்சுக்கிறவரு, சரி நான் வர்றப்ப யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேக்குறாரு. மயிலுக்கு திடீர்னு ஏன் இவர் இப்படி கேக்குறாருன்னு அதிர்ச்சியா இருக்குது. சரவணன் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே கூர்மையா பாத்துக்கிட்டு இருக்க மயிலு மென்னு முழுங்கிட்டு, ஏன் கேக்குறீங்கிறாங்க, ஓ அம்மா கிட்டயா அப்படின்னு சரவணன் கேட்க, அப்படின்னு மயிலு சம்மதமா தலையாட்ட, வீட்டில் நடக்கிறத பூரா உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கியா? அவங்க தான் இப்படிலாம் கேட்க சொன்னாங்களோ? சொல்லு, உன்னதானே கேட்குறேன். அவங்க தான் இப்படிலாம் கேட்க சொன்னாங்களா அப்படின்னு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியும் சரவணனோட வாய்ஸ் ரைஸ் ஆக மயிலு அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல மாமா நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு அப்பட்டமா புழுக, பொய் சொல்லாத. நைட்டு அவங்களுக்கு கால் பண்றது நம்ம வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றதுக்கு தானா அப்படின்னு சரவணன் ஷார்ப்பா கேட்க, அதெல்லாம் இல்ல மாமா, அது வந்து அப்படின்னு மயிலு தடுமாறிட்டு இருக்க. இங்க பாரு, உங்க வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இந்த வீட்டுல இருக்க யாராவது கேக்குறாங்களா அப்படின்னு சரவணன் கேட்க, இல்லன்னு மயிலு தலையாட்டுறாங்க. இல்ல அப்புறம் எதுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் உங்க வீட்டுல சொல்ற? இங்க பாரு, உங்க அம்மா கிட்ட நீ எப்ப வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பேசு, அது தப்பு இல்ல, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா நம்ம வீட்டுல நடக்கிறத நீ அங்க சொல்ல வேண்டாம், புரியுதா அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல என் அம்மா தானே மாமா அப்படின்னு மயிலு ரொம்ப அப்பாவியா முகத்தை வச்சுட்டு கேட்க, உங்க அம்மா ஒண்ணு அம்புட்டு நல்லவங்க கிடையாது, பொய் மேல பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சவங்க தானே. அவங்களுக்கு இந்த வீட்டு விஷயம்லாம் தெரிய வேண்டாம். அப்புறம் தன்னோட வாழ்க்கையில என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கதிருக்கு நல்லாவே தெரியும். தன்னோட பையனுக்கு என்ன பண்ணணும்னு என் அப்பாவுக்கும் நல்லா தெரியும். நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத, புரியுதா அப்படின்னு குரலை அடக்கிக்கிட்டு ரொம்பவே எச்சரிக்கிற மாதிரி சொல்றாரு சரவணன். அடேங்கப்பா, சரவணனை பார்த்து நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அவரு மயிலோட மாய வலையில சிக்கிறதுக்கு துளி கூட தயாரா இல்ல. மயிலு தான் மடங்கி போய் சரின்னு தலையாட்டுறாங்க. இங்க பாரு, நம்மளை பத்தி பேசணுமா பேசு, பிறக்க போற குழந்தைய பத்தி பேசணுமா பேசு, அதோட நிறுத்திக்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நுழைச்சிட்டு இருக்காத அப்படின்னு செம்ம நோஸ்கட்டு கொடுக்கறாரு சரவணன். புரியுதான்னு கேட்க, மயிலு தலையாட்ட, படுத்து தூங்கு அப்படின்னு அடிக்குரல்ல சீறிட்டு சரவணன் எழுந்து போயிட, ஐயோ நம்மளோட ராஜதந்திரங்களும் மயக்கிற மாய வார்த்தைகளும் ஒண்ணுமே இவர்கிட்ட வேக மாட்டேங்குதுன்னு மயிலு மலைச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. செந்தில் ரூம் கதவை திறந்துக்கிட்டு, இந்த பெல்ட் எங்க போச்சு, அங்க யார் வச்சா அப்படின்னு ஜன்னல் பக்கமா போயிட்டு இருக்க. பெல்ட்டை மாட்டுறதுக்கு 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் பேப்பர் பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு மனசுக்குள்ள. யாரு பார்த்த வேலை இது அப்படின்னு அங்க இருக்க பெல்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டே
ஒருவேளை இந்த மனுஷன் தான் நம்ம மேல இருக்க கடுப்புல இப்படி செஞ்சிருப்பாரோ, வர்றேன், வெளியில வந்து ஏன் வேலையை காட்டுறேன் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு உள்ளர போறாரு செந்தில். பாண்டியனை ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் பேப்பர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆபீசர் செந்திலுக்கு தலகாலே புரியல. உள்ள இருந்து பேக கொண்டு வந்து வெளியே இருக்க சேர் மேல வச்சுட்டு சார்ஜ்ல போட்டிருக்க மொபைல் கிட்ட போறாரு. அது ரிங் ஆக, யார் இந்த காலங்காத்தாலேயே ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே எடுக்கிறவரு போனை ஆன் பண்ணி, ஹலோ சொல்லுங்க சார் அப்படின்னு போய்கிட்டு இருக்க, இந்தாங்கன்னு கோமதி பாண்டியனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதோ கிளம்பிட்டு தாங்க சார் இருக்கேன், 5 மினிட்ஸ்ல வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். வந்துருவேங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டேன், நான் ஃபுல்லா ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட் அப்படின்னு ஆஃபீஸர் செந்தில் இங்கிலீஷ்ல அசத்திக்கிட்டு இருக்க. பாண்டியன் என்னடா இவன் மேல் சட்டை போடாம வெறும் பனியனோடய இத்தனை அலப்பறை பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார், என்னை பொறுத்தவரைலாம் அதெல்லாம் சப்ப மேட்டருங்க சார் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு பேக்ல சார்ஜரை வச்சுட்டு இருக்க. ஏன் கோமதி, ஆபீசர் இதெல்லாம் உள்ளர வச்சு எடுத்து வைக்க மாட்டாரோ அப்படின்னு கேட்க, ஏங்க எங்க வச்சு எடுத்து வச்சா என்னங்க அப்படின்னு கோமதி கேட்க, இல்லடி என் முன்னாடி நாடகம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு பாண்டியன் கொஞ்சமா கோவப்பட, நோ சார், ஒரு பிரச்சனை இல்லை, ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட் சார் அப்படின்னு செந்தில் ஏக பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏங்க சும்மா இருங்கங்கிறாங்க கோமதி. அவன் பண்றத பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் கடுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. இப்போ ஆபீசர் செந்தில் ஒரு லைட் ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டு மேல 2 பட்டனை கழட்டி விட்டு ரவுடி மாதிரியே விசில் அடிச்சுக்கிட்டு சட்டை கையை மடக்கி விட்டுட்டு வர பாண்டியன் உண்மையிலேயே டென்ஷன் ஆயிடுறாரு. ஏய் அப்படின்னு கோமதியை கூப்பிட அவங்க நிமிர்றாங்க. அங்க பாரு அப்படின்னு சொல்ல அவங்களும் திரும்பி பார்த்துட்டு பேசாம தலையில அடிச்சுட்டு குனிஞ்சிக்கிறாங்க. மறுபடியும் ஸ்டாண்ட்ல வந்து எதையோ எடுத்துட்டு போறாரு செந்தில். விடுங்க நீங்க வேறன்னு கோமதி சொல்ல, அடா வில்லு மாதிரி இருக்கே புருவம், ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் லெஃப்ட் அப்படின்னு எடுத்துட்டு வந்த கண்ணாடியை டைனிங் டேபிள்ல வச்சு தலையை கலைச்சு சீவிட்டு இருக்காரு செந்தில். பாண்டியன் அங்க பாருங்கிற மாதிரி கோமதி கிட்ட ஜாட காட்ட கோமதியும் திரும்பி பாக்குறாங்க. இப்ப லெஃப்ட் முடிஞ்சு ஸ்ட்ரைட், தாடி நைஸ்லி ட்ரிம்டு அப்படின்னு தாடியை ஒரு சீவிட்டு ஸ்டைலா சீப்பை தூக்கி கீழே போடுறாரு செந்தில். பாண்டியனால உண்மையிலேயே தாங்க முடியல, ஓவர் அலப்பறை பண்றானேன்னு நினைக்கிறாரு. அப்படின்னு அவர் காரி துப்பாத குறையா சொல்லிட்டு இருக்க, அம்சமா தாண்டா இருக்க, அடடே அழகோ அழகு, என் கண் அழகு என்னை போல் இல்லை, அடடட நானே பொறாமப்படுற மாதிரி இருக்கேனே, என்னமோ போடா செந்தில், இதெல்லாம் யாருக்கு புரியுது அப்படின்னு கண்ணாடியை மறுபடி கொண்டு வந்து ஸ்டாண்ட்ல வச்சுட்டு, அழகோ அழகு என் கண் அழகுன்னு என்னை போல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு சார்ஜரை புடுங்கிட்டு வந்து அதை வச்சுட்டு நெக் பேண்ட் எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு ஏர்பட் எடுத்து காதுல வைக்கிறவரு அடுத்து பாடி ஸ்ப்ரேய கையில எடுக்கிறாரு. ஏய் இந்த கைடா எல்லா ஏரியாவிலையும் அடிப்போம்ல அப்படின்னு அவர் பாடி ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்க. ஸ்மெல்ல மூக்க சுருக்கிறாரு பாண்டியன். அப்படின்னு மூக்கு முன்னாடி விசிறிக்கிட்டு, கருமம் ஏய் என்னத்திரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த நாத்த நாருதுன்னு கேக்குறாரு பாண்டியன். கோமதியை திரும்பி லைட்டா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளேயும் கமகமான்னு இருக்கட்டும்னு அடிச்சுட்டு தூக்கி போட்டு புடிச்சிட்டு இருக்காரு செந்தில். ஏய் அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாமலாம் சொல்லாதீங்க, நல்ல வாசனையா தான் இருக்குங்கிறாங்க கோமதி. நல்ல வாசனையா இருக்கா, ஆளப்பாருடா, மூக்குல மிளகா பொடியை வச்சு தேய்க்கணும், நானும் தாண்டி பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், உடம்புக்கு இந்த மாதிரி நாத்த மருந்து அடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்கு. ஷோ கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டீங்களா, ஏதாவது அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் என்னமோ தொலைட்டுன்ற மாதிரி உட்கார்ந்துருக்க. என்னடா செந்தில ஒரே சென்ட் வாசனையா இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே சரவணன் வந்து நிக்கிறாரு. நல்லா இருக்கா, உனக்கும் வேணுமான்னு செந்தில் கேட்க, ஆமா எனக்கு அடிச்சு விடுறாங்கிறாரு சரவணன். உனக்கு அடிச்சு விடுறேன் அப்படின்னு செந்தில் எடுத்து சரவணன் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்க. டேய் சரவணா, நீ எதுக்குடா அங்க நாத்த மருந்து அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் இப்பதான் கொஞ்சம் சத்தமா கேட்க. அப்பா அப்படின்னு சரவணன் ஓடி வர்றாரு. என்னது நாத்த மருந்தா அப்படின்னு செந்தில் கீழே வச்சிட்டு இருக்காரு. என்னடா இலை, இன்னும் சம்பள காசே வாங்கல, அதுக்குள்ள இத்தனை அலப்பறை, இங்க பாருடி, இவன் பண்ற அலப்பறைக்கு மாச சம்பளம் போற சென்ட் வாங்குறதுக்கே சரியா போயிடும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன சொல்றதுன்னு கோமதி அமைதியா தலைய குடிஞ்சிட்டு நிக்கிறாங்க. முன்னாடி வேலை பார்த்த இடத்துல சரியா சம்பளத்தை கொடுத்திருந்தா நாங்க என் கடனை வாங்கி சென்ட் வாங்க போறோம் அப்படின்னு லைட்டா முணுமுணுத்துக்கிட்டே ஸ்டைலா அங்க வந்து செந்தில் நிக்க. இலை என்னடா முணுமுணுப்பு அப்படின்னு பாண்டியன் இப்ப நேராவே கேட்டுடுறாரு. செந்தில் ஸ்டைலா திரும்பி பார்த்துட்டு இருக்கா. ஐய காலையிலேயே 2 பேரும் ஆரம்பிச்சிடாதீங்க. ஏங்க சரவணனுக்கு ஏதோ வேலை சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அவன் கடைக்கு போக வேண்டாம், சொல்லுங்க வேலைய அப்படின்னு கோமதி சொல்ல டியூட்டி கான்சியஸ் ஆயிடுற பாண்டியன், இலை சரவணா கடையில நிறைய வேலை இருக்குடாங்கிறாரு. எம்பட்டு வேலை இருந்தாலும் சொல்லுங்கப்பா, நான் பாத்துக்கிறேங்கிறாரு சரவணன். இதான்டா
இதுதான்டா உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. மத்த ஆளுங்க மாதிரி நீ என்னைக்குமே வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தன படமாட்டியேடா அப்படின்னு பாண்டியன் ஜாடையா சொல்லிட்டு இருக்க. செந்தில் ஓரமா திரும்பி ஒரு ஸ்டைல் பார்வை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நான் கடைக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. ஏங்க வெளியே எங்கேயாவது போறீங்களான்னு கேக்குறாங்க கோமதி. ஏய், இங்க பெரிய மனுஷன் ஒருத்தர் டிராவல்ஸ் வைக்க போறாருல, அவர் கூட பேங்க்குக்கு போக வேண்டாமா? முழிய பாரு முழிய, அவனை கூப்பிடுறீ அப்படிங்கிறாரு பாண்டியன். ஏய் கதிரு அப்படின்னு கூப்பிட அம்மாங்கிறாரு. ஏய் கதிரு இங்க வாடா வாடா அப்படின்னு கோமதி சொல்ல இதோ வர்றேம்மாங்கிறாரு கதிர். அப்போ செந்தில் என்னை வா கடுப்பேத்துறீங்க, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு தனக்குள்ளேயே செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னம்மா அப்படின்னு வந்து கதிர் கேட்குறாரு. அதுக்குள்ள முந்திக்கிற செந்தில், டேய் நீ வெளியில போறவன் இல்லடா, நல்ல வாசனையா போகணும்ல, இரு இப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பக்கம் போக என்னன்னு கதிர் கேட்குறாரு சரவணன் கிட்ட. சென்ட் அப்படின்னு சரவணன் சொல்ல, இன்னைக்கு இதை மட்டும் நீ அடிச்சுக்கிட்டு போன 50 பேரும் உன் பின்னாடி வருவாங்கடா அப்படின்னு கதிர் மேல அடிச்சு விட்டுட்டு இருக்காரு செந்தில். நல்லா இருக்குனே, என்னென்ன இதெல்லாம்னு கதிர் கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ தாங்க முடியலடான்னு பாண்டியன் முகத்தை திருப்பிக்க கோமதி இதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டி இவ்வளவு நாளா மசால் பூரி வாசனையோட தான் சுத்திக்கிட்டு இருந்தான் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போற துறை இப்ப பண்ற அலப்பறைய பாத்தியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, எதுக்கு இதை பேசிக்கிட்டுன்ற மாதிரி நினைக்கிற கோமதி. ஏங்க இங்க பாருங்க, இவனை கூப்பிட்டீங்கல்ல, என்ன விஷயம் அவங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, இலை சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, அப்பா அப்படின்னு பொறுப்பா கேட்கிறாரு சரவணன். பேங்க்குக்கு போகணும்னு பேசிட்டு இருந்தோம்ல அப்படின்னு கேட்க சரவணனுக்கு புரியுதோ புரியலையா ஆமாம் பண்றாரு. அவனை வர சொல்றா பேங்க்குக்கு அப்படின்னு சொல்ல இன்டர்மீடியேட்டர் சரவணன், ஏண்டா கதிர் பேங்க்குக்கு போவியாங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு கதிர் கேட்க, அச்சோன்னு நினைக்கிற சரவணன், அப்பா எதுக்குன்னு கேக்குறாங்கிறாரு. டேய் நீ ஒருத்தன்டா நடுவுல, இவங்க 2 பேரும் இங்கே தானே இருக்காங்க, பேசுறதெல்லாம் கேட்கும் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏண்டி ஏய் எதுவோ நான் வந்து கையெழுத்து போட்டா பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னால வர சொல்லுங்கிறாரு பாண்டியன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாரு கதிர். அவ்வளவுதான், பாண்டியனோட பழைய குணம் மேல தூக்க ஆரம்பிக்குது. அவரு அப்படியே கதிரை முறைக்கிறாரு. சரவணன் என்னடா இதுன்னு பயந்து போய் பாக்குறாரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.